கொண்டிருக்கிறார். நம்முடைய பலத்தை திருடி கொண்டிருக்கிறார். இங்க எந்த விதமான முன்னேற்றமும் இருக்கிற பெரியவர்களுக்கோ தாய்மார்களுக்கோ இளைஞர்களுக்கோ எந்த விதமான முன்னேற்றத்தையும் தராமல் நம்முடைய ஓட்டுக்களை விலை பேசி வாங்கி நம்முடைய வளத்தை திருடி தின்கிற இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டிய தேர்தல் திருவண்ணாமலையில் இந்த தேர்தல். ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேலூர்ல வந்து நான் உட்பட இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பாராளுமன்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் மேடையில் நிக்க வச்சுட்டு பேசுறாரு. என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரால் பேச முடியும். எங்களால பேச முடியும். வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம், பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்கிறோம், குழாய் மூலமாக குடிநீர் கொடுத்திருக்கிறோம், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறோம், விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் கொடுத்திருக்கிறோம், இப்படி சொட்டுநீர் பாசனம் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல விஷயங்களை நம்மால் பேச முடியும். இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு இங்கே படித்த பெண்கள் இளைஞர்கள் இல்லை சாதாரணமானவர்கள் அவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு 2 கோடியே 30 லட்சம் பேர் பாரத தேசம் முழுவதும் 9 கோடி பேருக்கு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கிறார் நரேந்திர மோடி. எவ்வளவு பேருக்கு? 80 கோடி பேர். ஆனா எங்குமே 10 பைசா லஞ்சம் இல்லாமல் செய்து. ஆனா இங்கே பாருங்க, அவருடைய திட்டங்கள் இங்கே வருவதற்கு நாம லஞ்சம் கொடுக்க வேண்டும். இப்ப கிராமம் கிராமமா நம்ம போயிட்டு இருக்கோம். திமுகவுடைய வேட்பாளர் மாதிரியோ இல்ல மற்ற கட்சி வேட்பாளர் மாதிரியோ வந்து மெயின் ஏரியாவில் மட்டும் பேசிட்டு போல, இல்ல வெயில் அவர்கள் மட்டும் பேசிட்டு போல 4 வருஷம் வெயில் நீங்க ஓட்டு கிடைக்கிறோம். ஏன்னா இது மக்களோடு மக்களாக இருக்கிற மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு நரேந்திர மோடி என்கிற ஒரு சாதாரண ஒரு டிவிக்கு ஒரு ஏழை தாயினுடைய மகன் அவரால் இன்றைக்கு பிரதமராக ஆக முடியும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதை புரிஞ்சுங்க. இந்த பகுதியை ஆயுதம் முனிவரே வந்து தவம் செய்த ஒரு ஊரில் இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றான சிறப்பான வாழ்த்துக்கள் இருக்கிறேன். நீங்க ஒரு விஷயம் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. செய்ய முடியாததை சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்சி ஓட்டு கேட்கணும். அந்த கட்சி பேரு திமுக. மகளிர் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன் சொன்னாங்களா? டாஸ்மார்க்க பாதியா ஏத்திட்டே போறாங்க. நம்மளே வந்து என்னன்னா நம்மளே வந்து சரி குடிக்க வேணாம் நீங்களே நினைச்சா கூட தாமரை 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 தினத்திலே அள்ளி 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 வர வேண்டும். ஏன்னா இது இப்போ அந்த மாதிரி ஏழையுடைய வயிற்றுல விவசாயியுடைய வயிற்றுல